அண்ட் வாங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷனுக்கு போகலாம் டைரெக்டாகவே. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷனுக்கு தேவை நமக்கு ஒரு ஆப்ஷன் செயின். ஸோ அந்த ஆப்ஷன் செயினில் என்ன மாதிரியான டேட்டா தேவைன்னா 3 டேட்டா தேவை. ஒன்று ஸ்ட்ரைக் ப்ரைஸோடைய ப்ரைஸ், அந்த கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸோடைய லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ். ரெண்டாவது அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோடைய டைம் வேல்யூ. மூணாவது அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோடைய டெல்டா. இந்த 3 தான் தேவை. எத்தனை பேர்கிட்ட சென்சிபிள் அக்கௌண்ட் இருக்குன்னு தெரில. பட் ஆனால் ஜீரோதாவோ இல்லை வந்து ஏஞ்சல் ஒன்னோ ட்ரேடிங் புரோக்கர் வச்சிருக்கிறவங்களுக்கு சென்சிபிள் ஃப்ரீ தான். ஸோ ஜஸ்ட் உங்களுடைய புரோக்கரை மட்டும் லாகின் பண்ணுங்கள். ஜஸ்ட் சென்சிபிள் ஃப்ரீ தான். எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் செயின் பேஜ் வந்து ஃப்ரீ தான் நினைக்கிறேன். நீங்கள் புரோக்கர் வச்சு இல்லைனாலும் மேபி டேட்டாஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக லோட் ஆகலாம், அந்த மாதிரி ஆகலாம். ஓகே, ஸோ நமக்கு தேவை இவ்வளோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 3 காலம் வியூவில் ஏதோ ஒரு காலம் வியூவை பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் போங்க. எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு நமக்கு தேவை என்னன்னா டைம் வேல்யூ, இன்ட்ரின்சிக் வேல்யூ, ஸ்பாட். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஃபியூச்சரில் போடக்கூடாது. இன்ட்ரின்சிக் வேல்யூ, ஸ்பாட், டெல்டா அண்ட் வால்யூம். ஓகேங்களா? இந்த 4 மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 டீட்டெயில்ஸ் தான் நமக்கு தேவை. இந்த ஓஐலாம் தேவையில்லை, பட் அது டிஃபால்ட்டாக வருது. ஸோ நமக்கு ஓஐ பற்றின இதுவே தேவையில்லை ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஸோ அதெல்லாம் ஆப்ஷன் செல்லருக்கான வே ஆஃப் செலக்டிங் த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், நாட் ஆப்ஷன் பையர்ஸ். ஆஸ் அ ஆப்ஷன் பையராக நமக்கு தேவை டெல்டா அண்ட் டைம் வேல்யூ. டைம் வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்களுடைய ப்ரீமியமில் எவ்வளோ ஆக்சுவலாக உங்களுடைய எல்டிபி லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸில் உண்மையான ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இந்த ப்ரீமியம்ன்ற வார்த்தையை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இங்கே நம்ம ப்ரீமியம்னு மென்ஷன் பண்ணுறது என்ன தெரியுமா? அதோடைய ஒரிஜினல் வேல்யூ இல்லாமல் அடிஷ்னலாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் ப்ரீமியம். அந்த அடிஷ்னலாக இருக்கக்கூடிய வேல்யூ என்னது? டைம் வேல்யூ. ஸோ உண்மையான வேல்யூ இது, அதுக்குள்ளே இருக்கிற டைம் வேல்யூ இது. ஸோ இந்த டைம் வேல்யூ பாசிட்டிவில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ப்ரீமியம். டைம் வேல்யூ இந்த மாதிரி நெகட்டிவில் இருந்ததுக்கு பேருனா அதுக்கு பேர் டிஸ்கவுண்ட். இவ்வளோ தான் விஷயம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ரீமியமில் தான் இருக்கும். டிஸ்கவுண்ட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ரேர் டேஸில் டிஸ்கவுண்ட்டில் இருக்கும். நியர் டு த ஏடிஎம் டிஸ்கவுண்ட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஆப்ஷன் செயின்ஸ் செட்டப். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா, எக்ஸ்பைரி டே அன்னைக்கு சிங்கிள் டிஜிட் டைம் வேல்யூ உள்ள ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல சிங்கிள் டிஜிட் டைம் வேல்யூ கால் எதில் இருக்குது? இங்கே தான் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இங்கே மவுஸ் வச்சா அது வந்து மறையும். இந்த இடத்த மட்டும் நோட் பண்ணுங்க. ஸோ சிங்கிள் டிஜிட் கால் வந்து உங்களுக்கு 23,500 இருக்குது. ஸோ சிங்கிள் டிஜிட் டைம் வேல்யூ கொண்ட கால் வந்து ஸ்டார்ட் ஆகிறது 23,500. ஓகேங்களா? அண்டு ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப நெக்லிஜிபிள் வேல்யூவில் இருக்கிறது 5க்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 23,400. ஸோ நமக்கு வந்து இந்த டைம் வேல்யூ வந்து ஒரு சில நாள் வந்து உங்களுக்கு இங்கே வரைக்குமே 20 அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் 10க்குள்ளே இருக்கிற டைம் வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு சில நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேயில் சொல்கிறேன், இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துலையே வந்து 9, 8ன்னு மாற ஆரம்பிச்சிடும். ஸோ டிபெண்டிங் அப்பான் த ஃபேக்டர், எத்தனை பையர்ஸ் வந்து ப்ரீமியம்மை கண்டமேனிக்கு வாங்குறாங்க வாங்கலைன்றதை பொறுத்து இந்த டைம் வேல்யூ மாறும். ஸோ இங்கே ஏன் இந்த டைம் வேல்யூ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 23,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி டே ஃபுல்லாக ஹோல்டு பண்ணாலும் அது ₹2 தான் டிகேனால் குறையும். மீதி எந்த ப்ரைஸ் குறைஞ்சிருந்தாலும் அதுக்கு ரீசன் ஸ்டாக்கில் இருக்கிற மூமெண்ட்டாக இருக்கும். அதாவது டெல்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெல்டாலாம் விட்டுருங்க, அதெல்லாம் சிம்பிளான வார்த்தைகள் தான். நீங்கள் வார்த்தைகளில் போயிட்டு மாட்டிக்க வேண்டாம் புரியாமல். அதுக்கு பதிலாக நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இப்போது என்னென்னா, ஸோ நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி இருக்கணும்னா, டிகேனால் கரையாத ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கணும். டிகேனால் தன்னுடைய வேல்யூ குறையாத ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கணும். இந்த ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆன் எக்ஸ்பைரி டேஸ் உங்களுக்கு டிகே தான் மேட்டர்ஸ். அந்த டிகே தான் உங்களை ஹோல்டு பண்ண விடாமல் பண்ணும். ஈவன் தோ உங்களுக்கு டைரக்ஷன் தெரிஞ்சாலும் மார்க்கெட் சைட்வேஸில் போனால் இந்த டிகேனால் உங்களோட ப்ரீமியம்ஸ் குறையும்.
பட் சைட்வேஸில் போனானாலும் நீங்கள் டிகேனால ப்ரீமியம் வந்து குறையாமல் இருக்கிறத பார்த்துக்கணும், மெயின்டைன் பண்ணணும். எனக்கு டிகேனால ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ நீட் டு செலக்ட் த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் விச் இஸ் பிலோ 5 ஆர் பிலோ 10. சம்டைம்ஸ் உங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா பிலோ 15. அண்ட் முக்கியமான விஷயம் இந்த கிரைட்டீரியா நிஃப்டிக்கு தான், நாட் ஃபார் சென்செக்ஸ். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இது நிஃப்டிக்கு மட்டும்தானான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அப்படி இல்லை. லெஸ் வாலட்டைல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தான் இந்த மெத்தட் ஆஃப் இது ஒர்க் ஆகும். இதே ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி வாலட்டைல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு, இது வாலட்டைலை பற்றி மட்டும் இல்லை, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பொசிஷனிங் பொறுத்தும் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 0.2% கிட்ட வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,500ல் ஒரு உதாரணத்துக்கு 25,000 ரஃபாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 25,000ல் 50 பாயிண்ட்ஸ்ன்றது 0.2%. இதே நீங்கள் சென்செக்ஸ்க்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 80,000ல் 100 பாயிண்ட்ஸுன்றது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 0.12%ஆக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு நிஃப்டி 0.2% தான் உங்கள் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட வேல்யூவும், பட் இது 0.1% தான் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட வேல்யூ. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டூல் கொடுத்துருக்கோம். ஸோ என்ன டூல்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதோட ரேஞ்ச் டேபிள்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு அசட்டோட ரேஞ்ச் எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்காக, ஒரு 1 டே ரேஞ்ச் ஆவரேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக. ஸோ இது 1.17 பாயிண்ட்ஸ் வந்து நவருது. ஸோ 1.17 பாயிண்ட் நவுந்தாக்கா 1.17 டிவைடட் பை 0.2ன்னு போட்டிங்கன்னா 5.85ன்ற வேல்யூ கிடைக்கும். விச் மீன்ஸ் ஒரு நாளைக்கு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வரைக்கும் நிஃப்டி மூவ் ஆகும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு நாளைக்கு சராசரியாக நிஃப்டி 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மூவ் ஆகும். அதுதான் இது சொல்லுது. ஏன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ் 0.2ன்னு இருக்கிறப்ப உங்களுக்கு 1.17% ரேஞ்ச் இருக்கும்பொழுது அப்போது அது வந்து எவ்வளோ மூவ் ஆகும்னா 5 to 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மூவ் ஆகும். இதே நீங்கள் சென்செக்ஸ்க்கு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் அதே பர்சன்டேஜ் தான் இருக்கும். ஸோ அதே 1.17 தான் இருக்கும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா நிஃப்டியை பார்த்து சென்செக்ஸை ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல வந்தது. ஏன்னா மோஸ்ட்லி அதே தான் இருக்கும். பட் இங்கே 900 பாயிண்ட்ஸ் இருக்குது. 900 பாயிண்ட்ஸ்னால் ஆல்மோஸ்ட் 9 ஸ்ட்ரைக் ப்ரைஸ், 9 to 10 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும் சென்செக்ஸ். இங்கே தான் பிரச்சனை இருக்குது. நீங்கள் இந்த பிரின்சிபலை எடுத்துகிட்டு வந்து நிஃப்டி பிரின்சிபல், நிஃப்டியில் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய பிரின்சிபலை எடுத்துகிட்டு வந்து சென்செக்ஸில் வச்சு ஸ்டாக் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எங்கே டைம் வேல்யூ கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இருக்கும் 76,000ல் தான் வந்து உங்களுக்கு டைம் வேல்யூ ஓரளவுக்கு. இது 3 டிஜிட் வந்தாலே போதும், ஆக்சுவலாக 100 வந்தாலே போதும். 76,500ல் தான் உங்களுக்கு டைம் வேல்யூவே கம்மியாக இருக்குது. இந்த பிரின்சிபலை எடுத்துகிட்டு வந்து 76,500 கால 1,500 ருபீஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேப்பிடாக ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகும். ஏன்னா வந்து நிஃப்டி வந்து 5 ஸ்ட்ரைக் ப்ரைஸை டீல் பண்ணும், பட் சென்செக்ஸ் வந்து 10 ஸ்ட்ரைக் ப்ரைஸை டீல் பண்ணும். அப்போது ரொம்ப ரேப்பிடான ஃபால் இருக்கிறதுனால இது என்னென்னா நீங்கள் 5 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தள்ளி வந்து ஐடிஎம் வாங்கினாலும் ஈஸியாக வந்து 5 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தள்ளி ஓடிஎம் போயிடும். இப்போ உதாரணத்துக்கு 1 2 3 4 5 இங்கே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 786ல் வாங்குறீங்கன்னா 1 2 3 4 5 இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 786 வந்து 264 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சென்செக்ஸ்க்கு இப்போ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது உங்களுக்கு புரியலனாலும் சென்செக்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணாதீங்கன்றது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லலாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரொம்ப டைட்டாக இருக்கும் இன் ரிலேட்டட் டு தேர் இண்டெக்ஸ் ப்ரைஸை கம்பேர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸோடைய டிஃப்ரென்ஸ் வந்து இண்டெக்ஸ் ப்ரைஸோட பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அப்போது ஐடிஎம் போகாதீங்க. அப்போது வந்து ஓடிஎம்மே போகலாம். ஏடிஎம் கூட இல்லை, ஓடிஎம்மே போகலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸு நான் சென்செக்ஸ் பற்றி டீட்டெயில்ஸு அப்புறம் வரேன். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், டைம் வேல்யூ கம்மியாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங், டைம் வேல்யூ கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டெல்டா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெல்டாவை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா நிஃப்டி ஃபியூச்சர் ஒரு பாயிண்டில் எப்படி ட்ரேட் ஆகுமோ அதே மாதிரி தான் இந்த ஆப்ஷன் ப்ரைஸும் ட்ரேட் ஆகும். நிஃப்டி ப்ரைஸ் ₹1 நவுந்தாக்கா
இந்த ஆப்ஷன் பிரைஸும் ரூ. 1 வரும்ன்றது தான் இது சொல்லக்கூடிய விஷயம். ஸோ நீங்க இந்த இடத்துல 23,500யும் செலக்ட் பண்ணிக்கலாம். 0.85 டெல்டால ₹9 டைம் வேல்யூல அண்ட் 23,400யும் செலக்ட் பண்ணிக்கலாம். 0.93 டெல்டால 3.6 4.8 அந்த மாரி டைம் வேல்யூல 5க்குள்ள இருக்கிற டைம் வேல்யூல. ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ண போறது 23,400. எனக்கு தெரிஞ்சு நானு ஒரு 4 நாளா நான் ஷேர் பண்றேன். இந்த இந்த மந்த் இந்த வீக் ஆரம்பிச்சது 4 நாள் இல்ல. இந்த வீக் ஆரம்பிச்சதுலேருந்தே நான் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல தான் ட்ரேட் பண்றேன்றது தெரியும். நான் அனுப்பிச்ச ஸ்கிரீன்ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். 23,400 கால்ல தான் ட்ரேட் பண்றேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த சார்ட் வந்து வீக்லி நீங்க பார்த்தாலுமே, ஸோ மண்டேவா இருக்கட்டும், டியூஸ்டேவா இருக்கட்டும், வெட்னஸ்டே இருக்கட்டும், தர்ஸ்டே எக்ஸ்பைரி டேவா இருக்கட்டும், எப்பயுமே வந்து ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ வந்து அது செலக்ட் பண்ணிக்கும். ஸோ மண்டே அன்னைக்கு எனக்கு செலக்ட் பண்ண ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் 23,400. ஸோ அந்த 23,400 பார்த்தீங்கன்னா, மண்டே அன்னைக்கு ரொம்ப தூரமா இருந்தது. அப்பயுமே அதோட டெல்டா வேல்யூ வந்து மோர் ஆர் லெஸ் வந்து உங்களுக்கு இதே 0.93, 0.89 அந்த மாரி தான் இருந்தது. அப்பயுமே டைம் வேல்யூ வந்து ஒரு 20 அந்த மாரி தான் இருந்தது. ஸோ அப்பைலேருந்து இப்போ வரைக்குமே அந்த டைம் வேல்யூ குறையல. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து ஒரு ஸ்பாட் ட்ரேட் பண்ற மாரி. இத வந்து நான் ஆப்ஷனாவே நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். இது ஏதோ ஒரு ஸ்பாட்டு. ஸோ இதில டிகேவே இல்ல. இந்த மூவ்மெண்ட் இப்படி ஆச்சுன்னா, அதே மாரி இது ஆகும். இதில ஆனா பிரைஸ் ஆக்ஷன் நம்ம போட முடியாது. அது வேற விஷயம். பட் வந்து இத வந்து நீங்க ஸ்பாட்டா கன்சிடர் பண்ணி தாராளமா ட்ரேட் பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல டிகே இல்ல. ஈவன் இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு வரைக்கும் ஹோல்டு பண்ணா கூடமே, இது வந்து டிகேனால குறையாது. பட் அண்டர்லையிங் அசெட்ல நடக்கிற மூவ்மெண்ட்ஸ்னால குறையும், ஏறும். இப்போ நானே வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ நான் ட்ரை பண்றேன். எல்லாருக்குள்ளாரையுமே இருக்கிற ஒரு பெரிய இஷ்யூவா என்ன இருக்கும்னா, மேம் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து ஒரு ரொம்ப அதிகமா பிரைஸ் இருக்கே! எஸ்பெஷலி வந்து மண்டேலலாம் நான் போய் ட்ரேட் பண்ணா என்ன ஆகறது? மண்டேலலாம் நான் வந்து நீங்க சொல்ற மாரியே ஒரு டைம் வேல்யூ ஒரு 20க்குள்ள இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸா இருந்தா கூட, அது எங்கேயோ அது 40க்குள்ள இருக்கிறதா இருந்தா கூட எங்கேயோ போயிடுமே! அது ஒரு ரூ. 400 ரூ. 500ல ட்ரேட் ஆகுமே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் கொஞ்சம் மண்டே அன்னைக்கு நான் எடுத்த ட்ரேட போயிட்டு நீங்க உங்க WhatsAppல பார்த்தீங்கன்னா தெரியும். ₹400ல தான் நான் பை பண்ணியிருப்பேன். அத தான் ₹700 வரைக்கும் எடுத்துட்டு போயிருப்பேன். ஸோ நீங்க அத பார்த்தாலே தெரிஞ்சிரும். எஸ், அது பிரைஸ் அதிகமா தான் இருக்கும். எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை அதுதான். இப்போ ஒரு லாட்டே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆயிடும்னா, இப்போ ₹400ன்னு வச்சுக்கோங்களேன். 400 இன்டூ 75ன்னு போட்டீங்கன்னா, ₹30,000 வரும். ஸோ இந்த இடத்துல நீங்க யோசிக்கலாம். ஒரு ரூ. 2,000 ரூ. 5,000 இருந்தாலே நான் ஓடிஎம் வந்து ஒரு லாட் எடுத்துட்டு போயிடுவேனே. நீங்க ₹30,000 டிப்ளாய் பண்ணி ஒரே ஒரு லாட் எடுக்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த இடத்துல தான் மனி மேனேஜ்மென்ட்ன்றது வருது. ஸோ இப்போ நம்ம இந்த லாட் சைஸ் அப்படின்றது, அதாவது லாட் வேல்யூ, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ₹30,000 போயிட்டு ஒரு லாட் எடுக்கணுமான்றது ஒரு கான்ட்ரோவர்ஷியலான டாபிக். எல்லாராலயுமே இத வந்து செய்ய முடியாது. ஆனா, எல்லாருமே இத தான் செய்யணும். இன் ரியாலிட்டி எல்லாருமே இத தான் செய்யணும். ஏன்னா, நீங்க இத செய்ய தவறுனா மட்டும் தான், நீங்க ஆப்ஷன்ற கேம்லயே தோக்குறீங்க. ஃபர்ஸ்ட்டு விஷயம். 2வது, உங்களுக்கு உள்ள வரக்கூடிய பயம் அப்படின்ற உருவாவறதுக்கான ரீசனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ஷன வந்து நீங்க ராங்கா பண்றதுனால தான். இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23,600ல மார்க்கெட் இருக்கு. 634 அப்படி வந்து ஸ்பாட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, 23 700 இல்ல ச 23,700 அந்த மாரி வந்து ஒரு ₹15 கால எடுக்க ட்ரை பண்ணுவோம். அண்ட் 23,500 புட்டுண்டு ஒரு ₹10 வந்து புட்ட எடுக்க ட்ரை பண்ணுவோம். இது வந்து எக்ஸ்பைரி டேல ஓகே. நான் எக்ஸ்பைரி டேல இன்னும் மோசமா வந்து ஒரு 4 ஸ்ட்ரைக் பிரைஸ் தள்ளி அவேல இருக்கிற ஒரு ஒரு ரூ. 100லையோ என்னமோ ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஒரு கால் ஆப்ஷன எடுக்க ட்ரை பண்ணுவோம். அதே மாரி இங்கேயுமே ஒரு ரூ. 100ல எடுக்கக்கூடிய புட் ஆப்ஷன எடுக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் ஓகே. அதே மாரி ஆப்ஷன்ஸ்ல வந்து எப்படி என்னோட என்டயர் கேப்பிட்டலையும் டிப்ளாய் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க இந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்ட உடனே, எந்த ஸ்டேட்டுக்கு டைம் வேல்யூ கம்மியா இருக்கிற ஸ்டேட்டுக்கு வந்துட்ட உடனே, யூ கேன் கான்ஃபிடென்ட்லி டிப்ளாய் மோர் கேப்பிட்டல் அப்படின்றது தான் உண்மையே. ஆக்சுவல் உண்மையே அதுதான். நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் தான் உங்களால கேப்பிட்டல டிப்ளாய் பண்ண முடியாது. ஏன்னா, இங்க பாருங்க, இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து ரூ. 41ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த ரூ. 41ல ரூ. 25 உள்ள டைம் வேல்யூவே இருக்கு.
அண்ட் எஸ்பெஷலி இந்த புட்ட பாருங்க. ரூ. 26ல ட்ரேட் ஆயிருக்கு. அந்த என்டையர் ரூ. 26வுமே வந்து உங்களுக்கு டைம் வேல்யூ. அப்போ இதே இடத்துல ஆப்ஷன் இருந்தாலுமே, இது அப்படியே கம்ப்ளீட்டா கரைஞ்சு 0 ஆயிடும். ஸோ இந்த இடத்துல தான் உங்களோட என்டையர் கேப்பிட்டல டிப்ளாய் பண்றதுக்கு நீங்க தயங்கணும். பெரிய பிக் கேப்பிட்டல்ஸ டிப்ளாய் பண்றதுக்கு தயங்கணும். பட் நம்ம இந்த இடத்துக்கு வரும்பொழுது அந்த தயக்கம் நம்ம தேவையில்ல. ஏன்னா, நமக்கு டைம் வேல்யூ நம்மளுக்கு சாதகமா இருக்கு. அந்த இடத்துல டைம் வேல்யூன்னு எந்த ஒரு வேல்யூவும் இல்ல. அதே மாரி அந்த இடத்துல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா அட்வான்டேஜ். விச் இஸ் அது ஒரு வகையில அட்வான்டேஜ். அதாவது உங்களுக்கு டைரக்ஷன பிரெடிக்ட் பண்ண தெரியும் அப்டின்னா அது அட்வான்டேஜ். டைரக்ஷன பிரெடிக்ட் பண்ண தெரியல அப்டின்னா அது டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா, நீங்க ராங்கா செலக்ட் பண்ண டைரக்ஷன் ரூ. 1 கீழ குறைஞ்ச உங்களுக்கு அகைன்ஸ்டா போனாலும், ரூ. 1 இங்கேருந்து உங்க ஆப்ஷன்லேருந்து காணாம போயிடும். ரூ. 75 விச் மீன்ஸ் என்னன்னா, ஒரு லாட்டுக்கு ₹75 காணாம போயிடும். ஏன்னா 75 தானே லாட். ஸோ ரூ. 1 குறைஞ்சிருச்சுன்னா காலி. அதே ரூ. 1 ஆப்ஷன்லயும் குறையும். பட் அதோடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1 ஏறுச்சுன்னா, ஆப்ஷன்லயும் ஆல்மோஸ்ட் நியர் டூ த ₹1 ஏறும். ஸோ இதுதான் இருக்கிற அட்வான்டேஜ். இதுதான் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இப்போ இத ஓவர் கம் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ஷன் பண்ணியாச்சு கால் சைட்ல. இப்போ புட் சைட்ல ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ஷன் பண்ணணும்னா, நம்ம எய்தர் 23,750 ஆர் 800 எடுத்துக்கலாம். எப்பயுமே வந்து 15 முடியிற ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுக்காதீங்க. 0ன்னு முடியிற அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் என்னன்னா, 1000ன்னு முடியிற ஸ்ட்ரைக் பிரைஸ். செகண்ட் பிரிஃபரன்ஸ் என்னன்னா, 100ன்னு முடியிற ஸ்ட்ரைக் பிரைஸ். தேர்ட் பிரிஃபரன்ஸ்ன்றது 50 சொல்லவே முடியாது. இதுதான் நம்மளுடைய அடுத்தது வந்து 500ன்னு முடியிற ஸ்ட்ரைக் பிரைஸ். செகண்ட் பிரிஃபரன்ஸ் சாரி. ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் 1000ன்னு முடியிற ஸ்ட்ரைக் பிரைஸ். செகண்ட் பிரிஃபரன்ஸ் 500ன்னு முடியிற ஸ்ட்ரைக் பிரைஸ். தேர்ட் பிரிஃபரன்ஸ் எனி 00 ஸ்ட்ரைக் பிரைஸ் விச் இஸ் 100, 700, 800, 900 இப்படி. ஸோ இப்போ நமக்கு நியர்பைல 24,000 ரொம்ப தூரமா இருக்கு. ஸோ அதை செலக்ட் பண்ண வேண்டாம். இப்போ எந்த இடத்துல டிகே வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருக்குன்னா 750, 800. ஸோ நம்ம 23,800 செலக்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல 24,000 நான் நேற்று ட்ரேட் பண்ணது. ஸோ 23,800 நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஸோ இன்னைக்கான நம்ம ட்ரேடபிள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,400 அண்ட் 23,800 புட். 23,400 கால் ஆர் 23,800 புட். நம்ம இதை ட்ரேட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா நமக்கு டிகே ஆகாது. இந்த ஸ்டெப் வரைக்கும் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஸோ இப்படி தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ½ அன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் டைம் வேல்யூ அப்படியே மெயின்டைன் ஆகுதான்றதை மட்டும் ஒரு வாட்டி ஒரு 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 பார்த்துக்கணும். ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதையுமே மறக்காமல் செஞ்சிடணும். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் இன்னைக்கெலாம் வந்து உங்களுக்கு ஏடிஎம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா வந்து நியர் டு த ஏடிஎம் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. பட் ஆனா வந்து நான் ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப தூரமா போயிடும். அன்னைக்கு நீங்க என்ன பண்ணலான்னா, எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வால்யூம் கொஞ்சம் ஹையா இருக்குன்றதையும் சேர்த்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில 66 லேக்ஸ் வால்யூம் இருக்கு. இது இன் லேக்ஸ் இது. வால்யூம் இன் லேக்ஸ். ஸோ 66 லேக்ஸ் வால்யூம் இருக்கு. இது ஒரு 10 மணிக்கு மேல தான் இது பில்டப் ஆகும். அது வேற விஷயம். ஸோ நம்ம 9:45 வந்து ஐபி பிரேக் அவுட் நடக்கும்போது இது பில்டப் ஆயிடும். ஸோ இந்த மாரி ஒரு நல்ல வால்யூம் இருக்கிறது. போக போக வால்யூம் குறைஞ்சிக்கிட்டே போகும். அண்ட் அந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரியும். 50 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வால்யூம் கம்மியா இருக்கும். அத விட அத தாண்டி இருக்கிற 100 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வால்யூம் அதிகமா இருக்கும்ன்றத நீங்க நல்லாவே பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு என்னன்னா, டூ மச்சா ஓவரா போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு அங்க வால்யூம் இருக்காது. ஸோ அதனால தான் அது டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். பட் இன் ரியாலிட்டி அது டிஸ்கவுண்ட்லலாம் ட்ரேட் ஆகல. அது ட்ரேடே ஆகல. அந்த பிரைஸ்லயே நின்னு போச்சு. அதுதான் அதோட பிரச்சனையா இருக்கும் மேக்ஸிமம். ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, உங்க ஸ்ட்ரைக் பிரைஸ இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணணும்.